ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒண்டர்லாக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ரைடு. ஸோ அதை என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். சமமான இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒண்டர்லா பற்றின ஃபுல் என்னென்ன வாட்டர் கேம்ஸ் இருக்குது, என்னென்ன ட்ரை கேம்ஸ் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மேலே ஒரு ரைட்டில் வந்திருக்கோம், உள்ளே இருக்கோம். இங்கிட்டு வாட்டர் கேம்ஸு, இங்கிட்டு ஃபுல்லாக ட்ரை கேம்ஸு. ஸோ இங்கே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக விஜிபி, குயின்ஸ்லாண்டு எல்லாமே போயிட்டு வந்திருக்கேன். எல்லா வீடியோவும் பாருங்கள், இந்த ஒண்டர்லா வீடியோவும் பாருங்கள். எது பெஸ்ட்டுன்னு சொல்லி நீங்களே சூஸ் பண்ணி ஏதோ ஒரு இதுக்கு போங்க. இது காஸ்ட்லி தான். ஆக்சுவலாக டிக்கெட் எடுக்கிறது வந்து ரெண்டு இது இருக்குது. ஒன்று வந்து ஃபாஸ்ட் ட்ராக்கு, இன்னொன்று வந்து நார்மல் டிக்கெட்டு. ஃபாஸ்ட் ட்ராக்குங்கிறது வந்து எப்படின்னா ஜஸ்ட் ஒரு விஐபி தரிசனம் மாதிரி. கோயிலில் எப்படி விஐபி தரிசனத்துனா சீக்கிரம் போயிடுவாங்க, ஃப்ரீ தரிசனம் கொஞ்சம் லேட் ஆகும்ல, நின்று போகிற மாதிரி, அது மாதிரி தான். மற்றபடி டிக்கெட் பேசிஸில் இதுதான். ஆக்சுவலாக வீக் டேஸில் வந்து 1400, வீக்கெண்டில் வந்து 1700 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அவங்களோட வெப்சைட் போர்ட்டல்லே போய் இது பண்ணிக்கலாம். இங்கே வந்து டேரக்டாக டிக்கெட் எடுக்கணும் எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்க்கிங்லாம் வந்து ஃப்ரீ தான். ஸோ பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், நீங்கள் எதில் வந்தாலும் ஃப்ரீ தான். பட் ஆனால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு தாம்பரத்துலேருந்து வரீங்க அப்படின்னா ஒரு திருப்பூரூர் பஸ்ஸு, மகாபலிபுரம் பஸ் ஏறினீங்கன்னா நீங்கள் திருப்பூர்லேருந்து வந்து இறங்கிட்டு வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் உள்ளே வரணும். ஆட்டோலாம் ஷேர் ஆட்டோ மாதிரிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் உள்ளே வந்துக்கலாம். இல்லை நான் வந்து சென்னையிலேருந்து வரேன், எப்படா வருது அப்படின்னா சென்னையில் எங்கே இருந்தாலும் டி நகர் வந்துருங்க. டி நகரில் இருந்து திருப்பூர் பஸ் டேரெக்டாக இருக்குது 19. ஸோ அந்த பஸ்ஸில் நீங்கள் வரலாம். பஸ் நான் இருக்க ஏரியாலேருந்து எப்படி நான் பார்க்கணும், இங்கே வரதுக்கு தெரில அப்படின்னா சென்னை ஒன்று ஆப்பில் பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே மழை பெஞ்சாலும் இந்த ரைட்லாம் என்ஜாய் பண்ணுறது செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக வாங்க, இப்போ தான் இந்த வீடியோக்குள்ள வந்துருக்கீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸை உள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாமே ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம வந்து பைக் பார்க் பண்ணியாச்சு. பைக்கில் தான் வந்திருந்தோம். காரும் நம்ம இங்கே பார்க் பண்ணிக்கலாம். ரெண்டுமே செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. பைக் பார்க்கிங்க்கும் கார் பார்க்கிங்க்கும் எந்த ஒரு சார்ஜுமே கிடையாது, ஃப்ரீ தான். ஃப்யூச்சரில் மேபி சார்ஜ் பண்ணுவாங்களான்னு தெரியல. இங்கே வந்து நம்ம கவுண்டர் டிக்கெட்ஸும் வாங்கிக்கலாம், ஆன்லைன்லேயுமே டிக்கெட் எடுத்துக்கலாம். நம்ம வெப்சைட்டில் நாங்கள் வந்து ஆன்லைனில் டிக்கெட் எடுத்திருந்தனால நாங்கள் அது கியூஆர் ஸ்கேன் பண்ணி உள்ளே வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ரைட் போகிறோம் அப்படின்றனால வெல்கம் பண்ணேன். இது மாதிரி டாகி ரோபோட் இது இருந்துச்சு. அப்புறம் அவங்களே அங்கே வந்து வேஷம் போட்டிருப்பாங்கள்ல, அவங்களும் இருந்தாங்க. ஸோ வெல்கம்லாம் நல்லா பண்ணாங்க. அது மாதிரி ஒரு கேரளா மேலே வச்சு அந்தளவுக்கு வந்து வெல்கம் பண்ணாங்க ஃபஸ்ட் டே அப்படின்றனால. ஸோ இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ளே போகலாம். பார்க்க ஆக்சுவலாக எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னா 10:30 இது மாதிரி வந்துருங்க. ஓப்பனிங் டைமு கரெக்டாக இருக்கும். ஸோ 10:30க்கு முன்னாடியே வந்துட்டிங்கன்னா தான் ஆக்சுவலாக உங்களால் உள்ளே போய் எல்லா ரைடுமே கவர் பண்ண முடியும். ஆக்சுவலாக மொத்தம் 41 ரைடு இருக்குது. உள்ளே வந்தோடனே லெஃப்ட் சைடு வந்து கேஃபிடேரியா இருக்குது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக நேராக உள்ளே போனோம் அப்படின்னா எல்லா ரைட்ஸுமே ஆரம்பிக்குது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அங்கே சின்ன சின்ன அந்த கார்னிவல் சின்ன சின்ன கடை மாதிரிலாம் இருக்குது. நம்ம அந்த ஜூஸ் ஸ்டேஷன்ஸு, அப்புறம் அது இல்லாமல் நம்ம பேஸ்கெட் பால் போட்டு எதாவது வின்லாம் பண்ணுவோம்ல, அது மாதிரி இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இதுக்கு பே பண்ணணும், இதுக்கு பே பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம உள்ளே போயிட்டு நல்லா பிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் பண்ணலாம். ஆக்சுவலாக நாங்கள் இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ரைடு வரோம். மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. யாருமே வரமாட்டாங்க, வந்திருக்க மாட்டாங்க, கூட்டம்லாம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இவ்வளோ மழை பெஞ்சு இதுவுமே இப்படி கூட்டமாக இருந்துச்சு. உள்ளே வந்தோடனே நமக்கு இந்த மாதிரி மேப் கொடுத்துருவாங்க. இதில் எத்தனை கேம்ஸ் இருக்குது, வாட்டர் ரைட்ஸ் இருக்குது, நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் ஆனால் மேப் அந்தளவு யூஸ்ஃபுல்லாக நமக்கு தேவையே இல்லை. மேப் எல்லாமே நம்ம அவங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே டேரக்ஷன்ஸ் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. லேண்ட் ரைட்ஸ்க்கு எங்கே போகணும், ரூம் சேஞ்ச் பண்ணுறது, லாக்கர்ஸு, அது மாதிரி எல்லா டேரக்ஷன்ஸும் அங்கேயே போர்டு வச்சுருக்காங்க. அதனால் ஈஸியாக இருக்குது. மேப்பை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்குலாம் இல்லை கைஸ். இங்கே வந்து இன்னொன்று வந்து ரோப் கார் கொடுத்துருக்காங்க. இந்த ரோப் கார் வந்து போனோம் அப்படின்னா எத்தனை ரைடு நம்ம கவர் பண்ணியிருக்கோம், இன்னும் ரைட்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் ஈஸியாக பார்த்துக்கலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த மேலே வந்து அந்த ஜெயின் வீல் வந்து இன்னும் கட்டிகிட்டு இருக்காங்க கைஸ். அது முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் வரும்போது உங்களுக்கு பே பண்ணுறதுக்கு எல்லாம் செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரை கேமில் வந்து இந்த ஒண்டர்லா பம்பா அப்படின்னு சொல்கிற இந்த ட்ரை கேம் தான் விளாண்டோம். எல்லா ட்ரை கேமுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹைட் பேசிஸ் பண்ணி தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. இந்த ட்ரை கேமை பொறுத்த வரைக்கும் ஃபோன் இருந்தாலுமே அவங்க வந்து வெளியில் அந்த இடத்துல வச்சுறாங்க. அந்த இடத்துல சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்மளோட ஃபோனாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது சின்ன பர்ஸ் மாதிரி சின்னதாக பேகு, அது அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். ஃபோனை கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஃபோனில் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ எடுக்கவே முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு கோப்ரோ அது மாதிரி வச்சுட்டு வேணால் வ்ளாக் பண்ணலாம். ஃபோனை வந்து அலோவ் பண்ணுறது இல்லை, அவங்க வீடியோ எடுக்கவே கூடாதுன்றாங்க ட்ரை கேம்ஸில். ஃபோனை வச்சுட்டு அவங்க அளவே சுத்தமாக பண்ணல. நீங்கள் எவ்வளோ கெஞ்சி ஊற்றானாலுமே அலோவ் பண்ணல. ஸோ வாட்டர் கேம்ஸை அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு கண்டினியூவாக பாருங்கள், நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த ரைடு நாங்கள் முடிச்சுட்டு அடுத்த ரைடு வந்தோம். எல்லா இடத்துலையுமே டஸ்ட்பின்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. அந்தந்த ரைடுக்கு ஆப்போசிட்டில் வந்து இது மாதிரி இந்த பஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்குல்ல, அந்த நிழற்குடைன்னு சொல்லுவோம்ல, அந்த இதை வச்சுருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வெயில் அடிக்கிற காலத்தில் நம்ம அந்த இடத்துல நின்று நமக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து அவங்களோட இந்தியாவிலே இருக்கிற பெரிய ரோலர் கோஸ்டர்
டான்ஜோரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க நேம் பண்ணியிருக்காங்க. ரோலர் கோஸ்டர் ஆக்சுவலாக பார்த்தா சின்ன பிள்ளை கையில் வந்து ஒரு பென்சிலை கொடுத்தா எழுத தெரியாத குழந்தை வந்து கிறுக்கி வைக்கும்ல, அது மாதிரி இருக்குது கைஸ். செம்ம பயங்கரமாக இருந்துச்சு போகிற ரைடு. அவங்க அந்த போகிறது சுற்றி கண்ணாப்பிடான்னு சுற்றிக்கிட்டே இருக்குது, நேராகவே போகல, அந்தளவுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த ரைடுமே வந்து வீடியோ எடுக்க விட மாட்டாங்க, நம்ம உட்காந்து நம்மளால் வ்ளாக் பண்ண முடியாது. அந்த ரைடு முடிச்சு வந்தோடனே அடுத்து ட்ரிஃப்ட் கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைடு. ஸோ இதில் வந்து அடல்ட்ஸும் போகலாம், அந்த சின்ன குழந்தைங்களும் போய்க்கலாம், 2 பேருமே போகிற மாதிரி தான் இந்த ரைடு. இதில் எல்லாமே அலோவ் பண்ணுறாங்க. இந்த இதை முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்து வந்து இந்த டாப் ஸ்பின்னு. இந்த ரைடு வந்து ஏற்கனவே இது மாதிரி ஒரு ரைடு வந்து நான் கரூரில் போயிருக்கேன். ஸோ அதனால் இது அந்தளவுக்கு பயமாக இல்லை. உங்களுக்கு பயமாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்டாக இருங்க. ஃபஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் மேலே போய் வெயிட் பண்ண வச்சுருவாங்க. ஆனால் மேலே போய் வெயிட் பண்ண வச்சாலுமே அது வந்து இந்த சீனரிலாம் செம்மையாக இருக்குது, நமக்கு ஒரு வியூ கிடைக்கும். அந்த ரைடை பற்றி அந்த பதட்டம், அந்த பயம் போகும். இந்த ரைடை எப்படி சுற்றுது அப்படின்னா, இந்த சுற்றி போகிறதுக்கு சும்மா சுற்றுவாங்கள்ல, முன்னாடி 3 சுற்று பின்னாடி 3 சுற்று, அது மாதிரி முன்னாடி 5 சுற்று பின்னாடி 5 சுற்று சுற்றுது. இது வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும், ரொம்ப பயங்கரமாலாம் இருக்காது. ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஏறிட்டீங்க அப்படின்னா மேலே போய் நின்றோம், அதுக்கப்புறம் அந்த பயம் போயிடும். அடுத்து நம்ம பார்க்குற இந்த ரைடு வந்து மேலேயும் கீழே அப் அண்ட் டவுனாக வேகமாக போகும். ஆக்சுவலாக இந்த ரைடு நாங்கள் போயிருந்தோம். நீங்கள் அந்த ரைடே ஸ்பின்னே நான் போயிட்டேன், ரோலர் கோஸ்டர் போயிட்டேன் அப்படின்னா இந்த ரைடு உங்களுக்கு அந்தளவுக்கு பயமாக இருக்காது. இங்கே இருக்க எல்லா ட்ரை கேம்ஸுமே எல்லாமே த்ரில்லிங்காக தான் கைஸ் இருக்கும், செம்ம பயங்கரமாக. எதுவுமே ஈஸியாக ஃபன்னாக நார்மலாக எல்லாமே போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது, எல்லாமே அட்வென்ச்சரஸாக தான் இருக்கும். ஸோ நான் உள்ளே சொல்லியிருந்தேன்ல எல்லாம் சின்ன சின்ன கடை மாதிரிலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஆக்சுவலாக இங்கே வந்து 1 பாலுக்கு 300, 5 பாலுக்கு 500. இது ஒரு பேஸ்கெட் பாலு. நீங்கள் கரெக்டாக அதில் வந்து போட்டிங்க, அந்த பேஸ்கெட்டில் அந்த போட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்க இந்த டெடிஸ் மாதிரி இது இருக்குல்ல, இந்த இதை வந்து நம்ம வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நான் எதுவுமே போடலை அப்படின்னா அவங்க அந்த 500 ரூபா அவங்களுக்கு தான். ஸோ இங்கே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே ஆர்ஓ வாட்டர் வச்சுருக்காங்க, ஆர்ஓ வாட்டர் ஃபெசிலிட்டி. அந்த இடத்துல டம்ளருமே வச்சுருக்காங்க. இல்லை அந்த டம்ளர் யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா பாட்டில் கண்டிப்பாக கையில் எடுத்துருவாங்க. உள்ளே எல்லாமே காஸ்ட்லி தான் வாட்டர் பாட்டில் எல்லாம். ஸோ நம்ம வந்து இங்கே இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் நம்ம தண்ணி பிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ பார்க்குற இந்த ரைடு வந்து ஆக்டிவில் இல்லை கைஸ், இது வந்து ஒர்க்கிங்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒர்க் முடிஞ்சுன்னா அது அடுத்து ஆக்டிவ் ஆகும். அடுத்து பார்க்குற நீங்கள் இந்த ரைடு வந்து செம்ம பயங்கரமாக அந்த இடத்துல போய் தலையாக சுற்றுச்சு. இந்த ரைடில் நான் போகவில்லை, பார்க்கும் போதே தலை சுற்றி மயக்க வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரைடுமே நீங்கள் போகிறீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போயிடாதீங்க, வாந்தி எடுக்கிற பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த ரைடு கண்டிப்பாக போகாதீங்க. எல்லா ரைடுக்கும் பக்கத்துலேயே கொஞ்சம் நிறைய இடத்துல வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது. இது வந்து கேலக்ஸி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரைடு பக்கத்துலேயே தான் அது இருக்குது. இந்த ரைடு வந்து செம்மையாக இருக்கும், நீங்கள் இந்த ரைடு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். 180 டிகிரிக்கு ஊஞ்சல் மாதிரி இப்படியே ஆடும். எல்லா ரைட்லையும் உட்காந்துருப்போம், பட் ஆனால் இதில் நம்ம நின்றுட்டுருப்போம், செம்மையாக இருக்கும். இதில் உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் அதெல்லாம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த ரைடு உங்களுக்கு ரெஃபரபிள் இல்லை. ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது வந்து கொலம்பஸ் கைஸ். இதில் கொலம்பஸ் வந்து அந்தளவுக்கு பயமாலாம் இல்லை, நார்மலாக எப்போதும் போகிற மாதிரி நார்மல் கொலம்பஸ் தான். சொன்ன மாதிரி எல்லா ரைடுக்கும் ஆப்போசிட்டில் அந்த பஸ் ஸ்டாப் மாதிரி வச்சுருக்காங்க கைஸ் நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு. அடுத்தது இந்த ரைட் பேர் வந்து மேவரிக். இந்த ரைடு வந்து அப்போதைக்கு இது ஒர்க் பண்ணிருந்தாங்க, கொஞ்சம் நேரம் ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் டெஸ்ட் பண்ணிருந்தாங்க, என்ன ப்ராப்ளமா இல்லை என்னாச்சுன்னு தெரில, அதை வந்து டெஸ்ட் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஓடலை. ஸோ அந்த ரைடெலாம் முடிச்சுட்டு அப்படி இங்கே வந்தோம் அப்படின்னா படுத்துக்கிட்டே போகிற மாதிரி ஒரு தரமான சூப்பர் ரைடு. இதுக்குமே ஃபோனை பாக்கெட்டில் வச்சுட்டு நம்மளை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, அது பேண்ட் பாக்கெட்டில். ஏன்னா நம்ம குப்பரப்படுத்திருக்கும் போது படுத்துருப்போம். ஸோ அதனால் பின்னாடி இந்த பெல்ட் மாதிரி இருக்கிறது வந்து நம்மளை அமுக்கி அது வந்து மூடும் கைஸ். இங்கே வந்து ஆக்சுவலாக டேட்ஸ் லைஃப் யூடியூப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களும் வந்துருந்தாங்க ஃபஸ்ட் ரைடுக்கு. ஸோ அவங்கள தான் இப்போ நீங்கள் இந்த இடத்துல இங்கே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்களும் போய் அதெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. நாங்களும் அந்த படுத்துக்கிட்டு போகிற ரைடில் அடுத்து செம்மையாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அது பக்கத்துலேயே அடல்ட்ஸுக்கு எவ்வளோ அட்வென்ச்சரஸாக ரைடு இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக தரமாக கிட்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு தீம் பார்க்குக்குமே கிட்ஸுக்கு இந்த அளவுக்கு அட்வென்ச்சரஸாக ரைடு இருக்கவே இருக்காது. இங்கே ஒண்டர்லாவில் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து ஹைப் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம், நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து இந்த கிட்ஸோட ரைடில் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ட்ரெயின் கேமு. இந்த ட்ரெயின் கேம் வந்து சும்மா ஒரு 8 போட்டு ட்ரெயின் வர மாதிரி இருக்கும் இந்த ட்ரெயின் கேம். ஆக்சுவலாக இது என்னடா அட்வென்ச்சரஸ் அப்படின்னு நினைக்காதீங்க, போக போக பாருங்கள் அட்வென்ச்சரஸ் செம்மையாக இருக்கும் அந்த ரைடு. உங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, 100% அது வந்து உறுதி. நீங்கள் மற்ற எந்த தீம் பார்க் பார்த்தோன்னாலும் கிட்ஸுக்குன்னா சும்மா ஒரு 4 ஊஞ்சல் மாதிரி ஒரு கார் கேம் மாதிரி மொக்கையாக ஒரு 4-5 இதை வச்சு விட்டுருவாங்க. இங்கே அப்படி இல்லை, அது மாதிரி அந்த மொக்கையாக இருக்க கார் கேம் மாதிரியும் இருக்குது. இந்த மாதிரி பயங்கரமாக இந்த இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரைடு வந்து டாப் ஸ்பின், அதாவது மினி டாப் ஸ்பின்னு. நம்ம பெரியவங்களுக்கு வந்து அங்கே மேவரிக் இருந்துச்சுல அது மாதிரி. அதே இது வந்து சின்ன பசங்களுக்கு ஸ்பீடு இவ்வளோ தான் சுற்றும், பட் ஆனால் இதுவே அவங்களுக்கு ஒரு அட்வென்ச்சரஸாக செம்மையாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அது மாதிரி இந்த ரைடு வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்தோம் அப்படின்னா இனோவேட்டிவாக பண்ணியிருக்காங்க கைஸ். இதில் நீங்கள் ஆக்சுவலாக அதை கவனிக்கிறீங்களா என்னென்னு பார்க்கலாம். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு கார் கேம்னு விளையாட போனோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, டிரைவர் சீட் வந்து ஒரு 4 குழந்தைங்க அந்த காரில் ஏறுறாங்க, 4 சீட் இருக்கார் அப்படின்னா எல்லா குழந்தைங்களும் எனக்கு டிரைவர் சீட்டு தான் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. ஏன்னா அதில் வந்து ஸ்டேரிங் இருக்கும் அப்படின்றனால.
ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்தளவுக்கு அவங்க நுணுக்கமாக செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். 4 பேருக்குமே வந்து உட்கார்ற 4 சீட்டரில் 4 சீட்லேயுமே அது ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. சின்ன பிள்ளைங்க உட்காந்தாங்கன்னா அந்த ஸ்டேரிங் சும்மா சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அது வந்து டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது, டிரைவர் சீட்டுக்காக ரொம்ப இது பண்ணக்கூடாது அப்படின்றனால எல்லா சீட்டுமே இது பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் இதில் என்ன அப்படின்னா, கிட்ஸுக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் ட்ராக் டிக்கெட் வந்து வாங்காதீங்க. ஏன்னா அந்தளவுக்கு கும்பலாக இல்லை. அப்படி இல்லை வாங்குறதுனா வாங்கிக்கோங்க. ஏன்னா இது அந்தளவுக்கு கும்பலாக இல்லை கிட்ஸோடது. ஸோ பட் ஆனால் அடல்ட்ஸ் போகிற ஒரு இதுவுமே நீங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் டிக்கெட் வாங்கிக்கிட்டீங்க வீக்கெண்டில் அப்படின்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு ரைடுக்குமே 1/2 மணி நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து நம்ம பார்க்குற ரைடு வந்து ஃபயர் பிரிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்ஸுக்கான ரைடு. இது ஆக்சுவலாக எப்படின்னா ஒரு ஃபயர் இன்ஜின் இருக்கும். அதில் நம்ம ஏறி வந்து நின்றுணும். அந்த கிட்ஸை வந்து ஏறி நிற்க வச்சுருவாங்க. அந்த சென்டரில் ஒரு நெருப்பு எரியிற மாதிரி ஒரு எல்இடி போட்டிருக்காங்கல்ல, ஆக்சுவலாக அது வந்து நெருப்பு மாதிரி. இதில் ஏதோ அந்த ஒரு கிட் வந்து அதை பிடிச்சிட்டு ஒரு கோல்டன் கலர் ஒரு பைப் மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து ஆக்சுவலாக ஒரு தண்ணி வரும். அந்த தண்ணியை வச்சு அப்படியே அந்த நெருப்பை அணைக்கிற மாதிரி இந்த ரைடு. இது அப்படியே அழகாக இந்த ஃபயர் இன்ஜின் சுற்றி வரும். அதுதான் இந்த ரைடு. ஸோ அந்த ரைடு அடுத்து முடிச்சுட்டு வந்த உடனே அடுத்து மேலே போயிட்டு வர மாதிரி வரும்ல, பெரியவங்களுக்கு இருக்கும்ல, அதே ரைடு மாதிரி இங்கே சின்ன பசங்களுக்கு ஒரு ரைடு கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக உங்கள் கிட்டுக்கு இது செம்ம அட்வென்ச்சராக இருக்கும் இந்த ரைடு. இதில் பாருங்கள், இதில் ஒரே ஒரு குட்டி பையன் தான் உட்காந்துருக்காங்க. மேலே எப்படி சல்லுன்னு போயிட்டு வரோம் பாருங்கள். அடுத்து இந்த ரைடு முடிச்சுனா அடுத்து அப்படியே ஒரு ராட்டினம் மாதிரி ரவுண்டாக வச்சுருக்காங்க கிட்ஸுக்கு. அந்த ரைடுமே உங்களுக்கு அட்வென்ச்சராக நல்லாயிருக்கும். இது மாதிரி சின்ன ராட்டினம்ன்றது அவங்களுக்கு நம்ம நிறைய இடத்துல வேறு மாதிரி பார்த்துருப்போம். இது அழகாக பொறுமையாக சுற்றுது. அவங்களுக்கு இதுவே நல்லா தான் இருக்கும். இந்த ஹைட்டு இந்த இதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த சின்ன பையன் இருந்த அந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இது சின்ன கேம் தான், ரொம்ப ஹைட்டாகவும் போல், அவங்க வேகமாகவும் இது பண்ணல. அந்த கிட்ஸுக்கு எந்தளவு ஸ்பீடு போதுமோ அந்தளவுக்கு தான் அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுவே அவங்களுக்கு அட்வென்ச்சராக செம்மையாக இருக்கும் உங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா. ஸோ இந்த ரைடிங்கை முடிச்சுட்டு அடுத்து இந்த ராட்டினம் இருக்குது, இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வந்தோம் அப்படின்னா கடைசியாக அந்த குதிரை மாதிரிலாம் இருக்கும்ல, அது மாதிரி ரைடெலாம் இருக்குது. நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மழை பெஞ்சாலுமே இந்த இடம் இல்லை, எனக்கு ஒரு டென்ட்டுக்கு கீழே தான் இருக்குது கிட்ஸோட ரைடு. இது வந்து பெரியவங்களுமே இந்த சாசர் மாதிரி இருக்குல்ல, கப்பன் சான்சர், அந்த சாசரில் பெரியவங்களாம் போகிறாங்க. அந்த சின்னவங்க வந்து கிட்ஸ் வந்து ஹாஸ்டலில் உட்காந்துக்கிறாங்க. மேபி பேரண்ட்ஸ் மட்டும் போக அலோடுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ரைடு போனாலுமே கிட்ஸ் நல்லா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இதுவும் ஒரு நல்ல ரைடு தான். அவங்களுக்கு வந்து இங்கே கிட்ஸுக்கு இந்த நார்மல் ரைடும் இருக்குது, அட்வென்ச்சரஸான ரைடும் இருக்குது. இதெல்லாம் தான் ஃபுல்லாக இந்த கிட்ஸோட ஸ்பேஸ். கிட்ஸ்க்கான ரைடுனே ஒரு தனி செக்ஷன் வச்சுருக்காங்க. ஒரு 10 கிட்ஸ் ரைடு இருக்குது. அதில் ஒரு 5 அட்வென்ச்சரஸு, ஒரு 5 நார்மல் கேம்னு சொல்லலாம். அந்த கிட்ஸ் ரைடோட செக்ஷன்ஸ் பக்கத்துலேயே தான் இந்த ட்ரிஃப்ட் காரும் இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு 2 செக்ஷனாக இருக்குது. அது வந்து ஒன்று வந்து ஆப்ரேட் பண்ணல. ஸோ அது பார்த்திங்கன்னா தெரியும், அது சும்மா ஒர்க்கிங்கில் இருக்கா இல்லை கூட்டம் கம்மியாக இருக்குன்றனால என்னன்னு தெரில. அது ஆப்ரேட்டிங்கில் இல்லை, ஒரே ஒரு இது மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணிருந்தாங்க. இதுவுமே லைட்டிங்லாம் போட்டு செம்மையாக பாட்டெலாம் போட்டு செம்மையாக இருந்துச்சு. நம்ம ஒருத்தராக தனியாக போய் ஒருத்தருக்கு ஒரு கார் அப்படின்னு சொல்லி அப்படியும் ஓட்டலாம். இது எத்தனை தடவை வேணாலும் ஒரு ரைடை அட்டன் பண்ணலாம். அதுதான் ஒரு ஒரு விஷயம், செம்மையாக இருக்கும். ஸோ ஒரு ரைடை நீங்கள் எத்தனை தடவை வேணால் அட்டன் பண்ணலாம். இந்த இடத்துல வச்சுருக்காங்களா பாக்ஸ் மாதிரி, அந்த இடத்துல தான் நம்ம எல்லா ரைடுக்குமே அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அதில் வந்து நீங்கள் ஃபோனு இல்லை பர்ஸு அது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சுக்கலாம். பர்ஸாக வச்சுருந்தீங்கன்னா காண போயிடும். ஃபோனோ இல்லை ஏதாச்சும் சின்ன பேக் மாதிரி இதில் வச்சுக்கலாம். அந்த ரைடை முடிச்சுட்டு வந்து அடுத்து நீங்கள் ப்ளே பண்ணலாம். அடுத்து இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஜிப்லைன் கைஸ். இதுக்கு ஆக்சுவலாக நம்ம ஒரு மாடியில் ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். லிஃப்ட்லாம் எதுவும் இல்லை. ஒரு ஏஜ்டு பர்சன்லாம் வந்தாங்கன்னா அவங்க ஏறி போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் பொறுமையாக ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ரைடு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தீம் பார்க் ஃபுல்லாக போகும் கைஸ். ஒரு சைடு ஃபுல்லாக வாட்டர் கேமு, அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே ட்ரை கேம்ஸு. இதில் போனீங்க அப்படின்னா எவ்வளோ வாட்டர் கேம்ஸ் இருக்குது, எத்தனை ட்ரை கேம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோம், இந்த ட்ரை கேம்ஸ் அட்டன் பண்ணலாம், இது எங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ரைடு வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். இது வந்து கிட்ஸு அடல்ட்ஸு எல்லாத்தையுமே அலோ பண்ணுறாங்க. ஸோ இது இந்த ஹைட் பேசிஸ், அந்த பேசிஸ், இந்த பேசிஸ், எந்த பேசிஸுமே கிடையாது. இந்த ரைடு வந்து நீங்கள் ஃப்ரீயாக செம்ம ஜாலியாக போகலாம். ஹைட்டாகவும் இருக்கும். இதை வந்து நம்ம லாக் பண்ணிடுறாங்க, நம்மளால் எந்திரிச்சு கூட ஆக்சுவலாக நிற்க முடியாது. ஸோ இதில் போனோம் அப்படின்னா வாட்டர் கேம்ஸ்லாம் இங்கே எப்படி இருக்குதுன்னு நம்ம தீம் பார்க்கே ஓரளவு அப்படியே ரவுண்டாக, அதாவது அது ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். அது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்தெந்த ரைடு எங்கே போகலான்னு சொல்லிட்டு. இது நாங்களும் ஆக்சுவலாக போயிருந்தோம். எல்லா ட்ரை கேம்ஸும் முடிச்சுட்டு கடைசியாக அந்த ரைடு நாங்கள் போனோம். நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த ரைடு போகிறீங்கனாலும் போங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே போனால் இந்த ரைடு முன்னாடியே இருக்குன்றனால எல்லாம் போய் ஏறி நின்று கும்பலாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கடைசியாக போனீங்க அப்படின்னா இந்த ரைடு போகிறது உங்களுக்கு கூட்டம் இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா சில பெரிய ரைட்ஸ்க்கெலாம் போயிட்டு வந்துடுங்க. அந்த ரோலர் கோஸ்டரு, அந்த டாப் ஸ்பின்னு, அது மாதிரி ரைடுக்கெலாம் ஃபஸ்ட்டே நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்தளவுக்கு கும்பல் இல்லை. லேட்டாக ஆக தான் அந்த ரைட்ஸ்க்கெலாம் கும்பல் ரொம்ப அதிகமாக வருது. அப்படி இல்லை, ஃபாஸ்ட்ராக் டிக்கெட் எடுக்க முடியாததுக்கு சொல்ல வரேன். அப்படி ஃபாஸ்ட்ராக் டிக்கெட் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எல்லா ரைடுக்குமே ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மேலே இந்த இதில் போகிறோம்ல, இந்த ரைடில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, கரெக்டாக நம்ம போகும்போது அந்த ரோலர் கோஸ்டர் வர வரைக்கும் அவங்க நிப்பாட்டுறாங்க. இவங்களே வேணும்னே தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. இங்கேருந்து நம்ம அந்த ரோலர் கோஸ்டர் வியூ பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ரோலர் கோஸ்டர் ஆக்சுவலாக நான் வீடியோலாம் பார்த்துட்டு நான் போகலான்னு நினச்சேன் கைஸ். ரோலர் கோஸ்டர் பரவாயில்ல,
செமையாக இருக்குது போவோம், அதான் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைமாமே செமையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி போகலான்னு பார்த்தா நேரில் போய் போகிறது தான் கைஸ், பார்த்ததுக்கு தான் தெரியுது செம பயங்கரமாக இருக்குது. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், கண்ணா புண்ணான்னு தலையெல்லாம் சுற்றுது, ஆரம்பிக்கும் போதே தலையெல்லாம் சுற்றி தான் ஆரம்பிக்குது, அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த எல்லா ட்ரைவிங்ஸும் நாங்கள் முடிச்சுட்டு அடுத்து கேஃபிட்டேரியா வந்துட்டோம். ஸோ இங்கே கீழே வந்து எல்லாமே தந்தூரி, பாஸ்தா, அரேபியன் ஃபுட்டு, இந்தியன் குஷன், இன்டர்நேஷ்னல் குஷன் எல்லாமே இருக்குது கீழே. இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம், பிரியாணி தான் வேணும் அப்படின்னா அது ஃபஸ்ட் ஃப்ளோரில் மேலே பிரியாணி ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு சார்ஜிங் பாயிண்ட்டும் இருக்குது. பட் ஆனால் ஃபோனை வைக்க முடியாது, நம்ம பிடிச்சிட்டே தான் நிற்கிற மாதிரி இருக்குது சார்ஜிங் பாயிண்ட்டு. நீங்கள் ஃபோன் அந்த இடத்துல சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இது எங்கே இருக்குன்னா பிரியாணி ஜோன், அந்த இடத்துல நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். இங்கே பிரியாணி ஜோன்லேயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரியாணிஸ்லாம் வச்சுருக்காங்க. பட் ஆனால் எல்லாமே காஸ்ட்லி தான். அவுட் சைட் ஃபுட்டு நாட் அலோடு. ஸோ இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அடுத்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாட்டர் கேம்ஸ் போகலாம். வாட்டர் கேம்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்கள் நைலான் தான் போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வேளை நீங்கள் காட்டன் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களால் வாட்டர் கேம்ஸ் விளாட முடியாது, ஸோ சாரின்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ அந்த வாட்டர் கேம்ஸ் லாக்கர்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி இருக்குது கைஸ். ஆடிட்டோரியமில் நம்ம ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணலாம், இல்லை ஃபங்க்ஷன்ஸ் கூட கண்டக்ட் பண்ணலாம், எல்லாமே இது பண்ணலாம். ஒரு 1500 பேர் கெப்பாசிட்டி அளவுக்கு ஒரு ஆடிட்டோரியம் இருக்குது, இதெல்லாம் அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம நேராக போனோம் அப்படின்னா அங்கே வந்து லாக்கர்ஸ் இருக்குது. ஸோ டாய்லெட்ஸும் அங்கே தான் இருக்குது. ஸோ லாக்கர்ஸ் வந்து இங்கே 2500க்கும் மேற்பட்ட லாக்கர்ஸ் இருக்குது. நம்ம வந்து லாக்கர்ஸ்க்கு இங்கே வந்து பே பண்ணி அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணி இங்கே வாங்கிக்கலாம். அது இல்லாமல் இங்கே வந்து காஸ்மெட்டிக்ஸ்னு போட்டிருக்காங்களே, இங்கே வந்து டிஷர்ட்ஸ் பை பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த கூகுள்ஸு, அப்புறம் ஃபோனுக்கு வந்து வாட்டரில் நனையாமல் இருக்க கவரு, அது மாதிரி எல்லாமே இங்கே வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம். டிஷர்ட்ஸ்லாம் 350, பேண்ட்ஸு ட்ரௌசர்ஸ்லாம் வாங்கினா 400 அது மாதிரி இருக்குது. ஸோ எங்களுக்கு கிடைச்ச லாக்கரில் வந்து நாங்கள் போய் எங்களோட கிளாத்ஸ் எல்லாம் வைக்கலாம், பேக்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். லாக்கர் வந்து ரொம்ப காஸ்ட்லி, அது எவ்வளோன்னு கேட்டிங்க நீங்கள் அசந்துருங்க. 350 ரூபா ஒரு லாக்கருக்கு. பட் என்ன பண்ணுறது கைஸ், போய் தான் ஆகணுன்றதுனால போனோம். பட் ஆனால் லாக்கருக்கு போய் 350 ரூபான்றது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 350 ரூபா பே பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் கேமுக்காக போனோம். இது வந்து ஒரு ரோலர் கோஸ்டரு. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ரோலர் கோஸ்டர் மேலே போயிட்டு அப்படியே ஒரு வாட்டரில் போய் அப்படியே டம்முன்னு போய் அதில் போய் இடிக்கும் போது வாட்டர் சைடில் ஸ்ப்ளாஷ் ஆகும். ஸோ அந்த ரைடு தான் இது. செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் போகும்போது இந்த ரைடுக்கு ஒரு 3/4 மணி நேரமாவது வெயிட் பண்ணியிருப்போம். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ரைடில் மொத்தம் 6 பேர் போகலாம். 6 பேர்லேருந்து 6 பேர் போகலாம். அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 3 பேர் ஃபாஸ்ட் ட்ராக்கும் நார்மல் டிக்கெட் எடுத்தவங்களையும் 3 பேர் உட்கார வைக்கிறாங்க. ஸோ அதனால் லைன் ரொம்ப பொறுமையாக போகிற மாதிரி இருக்கும். ஃபாஸ்ட் ட்ராக்லாம் இது மாதிரி ரைடுக்கெலாம் ஃபாஸ்ட் ட்ராக் வந்து ரொம்ப பெஸ்ட்டு கைஸ். ஏன்னா இதில் வந்து கூட்டம் நிறையா வந்துடுது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 12:30க்கெலாம் போய் சாப்பிட்டுட்டு ஒரு 1 மணிக்கெலாம் நீங்கள் வாட்டர் கேம்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும், எல்லா ரைடுமே என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இந்த எல்லா ரைடுமே வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் பேசி எல்லா இடத்துலையும் ஃபோனில் வீடியோ எடுக்கிறீங்கன்னா, கோப்ரோ வச்சுருக்கீங்கன்னா அவங்க ஒன்றும் சொல்கிறதில்ல. ஏன்னா கோப்ரோ வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க, ஈஸியாக பிடிச்சிக்கிறாங்க. அப்படின்னா கோப்ரோ வந்து அவங்களோட செஸ்ட்டோட கனெக்ட் பண்ணுற மாதிரி மவுண்ட் இருக்குல்ல, அதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இல்லை அந்த கோப்ரோ கையில் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க மவுண்ட் மாதிரி வச்சு, அதை வாட்ச் மாதிரி. ஸோ அதனால் அது எந்த கவலையும் இல்லை. நம்ம ஃபோன் இப்படி பிடிச்சிருக்கனால அதை அவங்க வந்து அலோவ் பண்ணுறதில்ல. நம்ம தான் இல்லை நான் பிடிச்சிப்பேன், இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லணும். சொல்லி தான் நம்ம ஃபோனில் வந்து நீங்கள் விளாக் எடுக்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் சிரமம் தான் கைஸ். இங்கே ஒன்றலால் இப்போதைக்கு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்கள் வரும்போது எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரில. ஸோ பட் இப்போ போன மாதிரி தான் ரூல்ஸ் அப்போயும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ எடுக்கிறது கஷ்டம். ஸோ அடுத்து நாங்கள் இந்த வாட்டர் கேம்ஸ் முடிச்சுட்டு அடுத்து ஒரு வாட்டர் கேம்ஸாக போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம். நீங்கள் முதல்ல அந்த ரோலர் கோஸ்டர் வாட்டர் கேம்ஸ் முடிச்சிருங்க, ஏன்னா அது வந்து ரொம்ப தனியாக இருக்குது. இந்த வாட்டர் கேமுக்கு ஆப்போசிட்டில் ட்ரை கேம் இருக்க சைடு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வாட்டர் கேம் முடிச்சுட்டு அதுக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடும். அதனால் முதல்ல அந்த ரைடை முடிச்சுட்டு வாட்டர் கேம் ரைடை முடிச்சுட்டு அடுத்து இந்த ரைடுக்கு வாங்க. இங்கே வந்து கிட்ஸுக்கும் ஃபேமிலி அவங்க மட்டும்தான் இதாலோ, நம்மள மாதிரி அடல்ட்ஸ்லாம் போக முடியாது. ஸோ வந்து ஃபேமிலிஸ் கிட்ஸ் விளையாடுறதுக்காக இந்த பூல் இது ஆக்சுவலாக இங்கே வந்து ரைட்ஸ் வந்து கிட்ஸுக்குமே அட்வென்ச்சராக அடல்ட்ஸ்க்கு எந்தளவுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்தளவு ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. இதுவுமே எல்லாமே செமையாக இருக்குது பாருங்கள். மற்ற தீம் பார்க்கெலாம் போனோம் அப்படின்னா ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி தான் இருக்கும், இங்கே வளைஞ்சு வருது, அந்த குகைக்குள்ளே டனலுக்குள்ளே போகிற மாதிரி வருது. எல்லா ரைட்ஸுமே கிட்ஸ் இதுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே ஒரு கேஃபிட்டேரியா இருக்குது, வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வெஜிடேரியன் இருக்குது, நான் வெஜிடேரியனும் இருக்குது, எல்லாமே காஸ்ட்லி தான். ஒன் செகண்ட் சொல்கிறேன், அவுட் சைட் ஃபுட்டு வந்து நாட்டரோட கைஸ். நீங்கள் அவுட் சைட்லேருந்து ஃபுட் எடுத்துகிட்டு வர முடியாது, ஏன்னா செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ அதனால் ஃபுட் எடுத்துகிட்டு வர முடியாது. இதெல்லாம் முடிச்சுட்டு இங்கேயுமே எல்லா இடத்துலையும் பஸ் ஸ்டேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம இங்கே இடத்துல வந்து வெயிட் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் ஒரு வாட்டர் கேம் போனோம். ஸோ இந்த வாட்டர் சைடில் வந்து இங்கே இடத்துல வந்து பில்டிங்கில் ஒரு 2 மாடி இருக்குது, 2 ஃப்ளோரு. ஸோ இங்கேயே ஒரு 5-6 வாட்டர் கேம்ஸ் இருக்கும் கைஸ். எந்த ஒரு வாட்டர் கேமுமே ஃபோன் வந்து அவங்க அலோவ் பண்ணுறது இல்லை. ஸோ நம்மளே தான் நின்று அவங்கள்ட்ட கேட்டால் வாங்கி பர்மிஷன் வாங்கி போகணும்.
ஏய் பார்த்து இந்த இது கைஸ், ட்ரை கேம்ஸ்க்கு ஈக்குவலாக வாட்டர் கேம்ஸ் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த இப்போ கடைசியாக போன அந்த வாட்டர் கேம் வந்து தலையிலலாம் நம்ம அந்த டனலுக்குள்ளே வரும்போது தலையிலலாம் சுற்றி வருது. செம்ம அட்வென்ச்சராக செம்மையாக இருந்துச்சு. எந்த வாட்டர் கேமுமே வீடியோ எடுக்க விட மாட்டுறாங்க. கோப்ரோ வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் டைட்டாக பிடிச்சிப்பேன் இது மாதிரிலாம் சொல்லி இது பண்ணால் வேணால் விட்டுறாங்க. ஃபோனுங்கும் போது நம்ம அந்த ஒரு சின்ன ஸ்டாண்டில் கையில் தானே பிடிச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அது கீழே வந்துடும், உங்களுக்கு சேஃப் இல்லை அப்படின்றனால அவங்க ஃபோனை வந்து அலோவ் பண்ணுறதில்ல வீடியோ எடுக்க. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இதுவுமே இந்த 2-3 ரைடுமே போனது அவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடி ஃபோன் எடுத்துகிட்டு போனேன். ஸோ இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு வாட்டர் கேம்ஸுமே நான் வந்து வீடியோ எடுக்கல. அதாவது நான் போனதை வீடியோ எடுக்கல. இதுக்கு ஆப்போசிட்டில் வந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் கேம்ஸ்லாம் இருக்குது. மேலே இருந்து அப்படின்னா ஸ்லிங் ஷாட் மாதிரி வரும்ல, அந்த வாட்டர் கேம்ஸ் இருக்குது. அப்புறம் நம்மளே உட்காந்து சறுக்கிக்கிட்டு வர மாதிரி அந்த எந்த ஒரு டியூப்மே இல்லாமல் அது மாதிரி வாட்டர் கேம்ஸ்லாம் இருக்குது. எல்லாமே இருக்குது. சீக்கிரம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா வெயிட் டைம் வந்து ரொம்ப லேட் ஆகுது கைஸ். ஸோ அதனால தான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் இதுக்கெலாம் வந்து ஃபாஸ்டாக் டிக்கெட் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இது ஒரு 10 கேம் இந்த சைடு இருக்குது வாட்டர் கேமு. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 10 கேம் இருக்கும். வாட்டர் கேம்ஸுமே நிறையா இருக்குது. நம்ம பார்க்குற அந்த ரெட் கலரில் இருக்கிற ரெட் ப்ளூ அது வந்து இப்படி செமி சர்க்கிளில் அப்படியே போகுது கைஸ். 180 டிகிரிக்கு மேலே எங்கேயும் போயிட்டு வருது. செம்ம சூப்பராக இருந்துச்சு. எல்லா வாட்டர் கேமும் மஸ்ட் ட்ரை. இந்த வாட்டர் கேம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்படியும் 6 மணி 6:30க்கெலாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க பார்க்கை. அப்படியே விசில் அடித்து கிளம்ப சொல்லிடுவாங்க. ஸோ இங்கே வந்து 2 பூல் இருக்குது. இந்த வேவ் பூல் அது ஒன்று வந்து ஒர்க்கிங்கில் இருந்தது போல் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொரு வேவ் பூல் தான் அலோவ் பண்ணாங்க. இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நடுவில் இந்த ஒரு ஒயிட் கலரில் ரூப் மாதிரி போட்டிருக்காங்கல்ல, அதில் அந்த சைடு வந்து ஃபேமிலியும் கேர்ள்ஸு கிட்ஸ் அந்த சைடு போகிறாங்க. ரொம்ப ஆழம்லாம் இல்லை அவங்களுக்கு அந்த சைடு. ஸோ இன்னொரு சைடு என்ன பண்ணுறாங்கன்னா அடல்ட்ஸ், அதை மென்ஸ் ஒன்லி ஒரு சைடு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஃபேமிலி இருந்தீங்கன்னா இந்த சைடு போய்க்கலாம். உங்கள் குழந்தைங்க கூட இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கப்பலாக இருக்கீங்கன்னா அந்த சைடு போய்க்கலாம். ஸோ அந்த சைடு வந்து கேர்ள்ஸ் அலோவ் பண்ணுறதில்ல. ஃபஸ்ட் அலோவ் பண்ணல, அதுக்கப்புறம் யாருமே சொல்கிறது கேட்காம அப்படி போயிட்டாங்க. ஸோ இங்கே வந்து வேவ் வந்து செம்மையாக இருக்குது கைஸ். இது ஆக்சுவலாக கடல் லெவலுக்கு இருக்குது. கடல் எப்படி ஒரு அளவு வருமோ அந்தளவுக்கு இருக்குது. செம்மையாக இருந்துச்சு. பாட்டு போட்டு விட்டு செம்ம வைப்பாக கத்திக்கிட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக செம்மையாக இருந்துச்சு. வாட்டர்லாம் செம்ம க்ளீனாக இருந்துச்சு. அந்த தண்ணியை குடிச்சிட்டு தொண்டதாக இருந்துச்சு, கண் எரிஞ்சிது. அதெல்லாம் எந்த கதையுமே இல்லை. அது மேபி இவங்க சும்மா ஏதாவது கதையை ஒரு நெகட்டிவிட்டி பரப்பணும் அப்படின்னு தான் உண்மையை ஆக்சுவலாக பரப்புகிறாங்க. ஒரு 1.5 மணி நேரமாவது இந்த தண்ணியில் நாங்கள் இருந்திருப்போம். செம்மையாக இருந்துச்சு. ஒரு அரை மணி நேரத்துக்கும் வேவ்ஸ் வந்து போடுவாங்க. 4 மணி 4:30, 5 மணி 5:30, 6 மணி அது மாதிரி ஒரு அரை மணி நேரத்துக்கும் ஒரு 15 நிமிஷம் வேவ்ஸ் போடுவாங்க. ஸோ அந்த டைமை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் அங்கே என்ஜாய் பண்ணது அந்த ரியல் டைம் வீடியோ அப்படி நான் கொடுக்குறேன். அந்த இடத்துல நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே பாருங்கள் கைஸ். கைஸ், எல்லா கேமும் ஆக்சுவலாக முடிச்சாச்சு. கடைசியாக வாட்டர் ரைடு போனோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. உனக்கு எப்படி தான் இருந்துச்சு? எனக்கும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. அது பிஜிபிலலாம் 4 பேர் போகிறது, இங்கே 2 பேர் தான். அதான் செம்ம பயங்கரமாக இருந்துச்சு. எல்லா வாட்டர் கேம்ஸுமே செம்மையாக இருந்துச்சு. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஒன்றரை வரலாமா வேணாமான்ட்டு. ஆனால் எனக்கு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்க. பட் ஆனால் முக்கியமான விஷயம், வீக் டேஸில் வரீங்க அப்படின்னா நார்மல் டிக்கெட் எடுத்துக்கோங்க. பட் வீக்கெண்டில் வரீங்க அப்படின்னா ஃபாஸ்டாக் டிக்கெட் எடுத்துக்கோங்க. இவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்ட்டு. ஏன்னா அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரைடுக்கும் அரை மணி நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும். வாட்டர் கேமாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் ரோலர் கோஸ்டர் போனீங்கன்னா அது 1 மணி நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும். அவங்க டெஸ்ட் ரைட் பண்ணுறாங்க. அது மாதிரி உங்களுக்கு நிறைய இதாகும். அதனால் வரீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க. ஏன்னா இப்பயுமே நிறைய கேம்ஸ் முடிக்கிறதுக்கே எங்களுக்கு டைம் பத்தலை. நிறைய கேம்ஸ் சக்தி மட்டும்தான் போனால் 41 கேமு முடிக்கிற செம்ம கஷ்டம். ஃபாஸ்டாக இருந்தால் டக்கு டக்கு முடிச்சுட்டு வரலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போ நான் நைட்டு வந்து ஒன்றரை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கைஸ். நைட்டு வந்து ஒன்றரை பாருங்கள், அப்படியே லைட்லாம் போட்டு அப்படி ஜகஜோதியாக இருக்குது. தூரல் ட்ரிசில் ஆகிட்டு இருக்குது மழை. ஸோ அதனால் இப்படி இருக்குது. எல்லா ரைடுமே செமையாக இருந்துச்சு கைஸ். எல்லா ரைடும் கண்டிப்பாக போங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை கேம்ஸு எல்லாத்தையுமே டைம் பத்தாது. முடிஞ்சாலும் ஃபாஸ்டாக டிக்கெட் எடுத்துக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மெகா ஸ்பின் அங்கே தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.